நான் கிளம்புறேங்க. ம். சரி. சிலையல்லவா பூமியே உனக்கு விலையல்லவா தேவதை உந்தன் அருகினிலே வாழ்வதே எனக்கு வரமல்லவா மேகமாய் எங்கு நீகடி நாகமாய் எங்கு நானடி உன் பார்வை தூரலில் விழுந்தேன் அதனால் காதலும் துடித்ததடி அந்த காதலை நானும் மறுநொடி பார்த்தேன் மரமாய் அசையுதடி இன்றோடு அடி இன்றோடு என் கவலை முடிந்தது ஒரு பெண் கோழி நீ கூவித்தான் என் பொழுதும் விடிந்தது. சாமிக்குன்னு வாங்கிட்டு வந்த பூவை அவங்களே எடுத்து வச்சுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவங்க மனசுல என்னமோ இருக்குன்னு தான் அர்த்தம். பழனிச்சாமி, காத்திருந்து காத்திருந்து நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு வசந்தம் வந்துருச்சு மாதிரி இருக்குது. மகிழ்ச்சிடா. செல்வி, என்னக்கா கூட நிறைய பூவு என்னைக்கும் இல்லாம உன் தலையில எம்புட்டு பூ வச்சிருக்க? பழனிசாமி சார் எடுத்துட்டு வந்தாரு. ஓ ஓஹோ, என்னவா பூவெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு? என்ன ஓஹோ அப்படின்னு சொல்ற? ஆ, ம். அம்மா தாயே, நீ ஒன்னும் எதையாவது கற்பனை பண்ணிக்காத. அவங்க ஃப்ரெண்டு வந்து பூ கடை வச்சிருக்காங்களாம். நிறைய இருக்குன்னு அவங்க வீட்லயும் வச்சுட்டு எனக்கும் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவ்வளவுதான். ம், சரி சரி. ராஜி, இந்தா இதுல இருக்கிற சாமந்தி பூவை சாமிக்கு போட்டுரு. சரி பாக்கியா. சரியா? அப்புறம் மல்லிப்பூவை ஃப்ரிட்ஜில் வச்சிரு. இப்போ தலையில வைக்க முடியாதுல்ல, போகும்போது எடுத்து தலையில வச்சுக்கோங்க. நிறைய இருக்கு, பசங்களுக்கும் எடுத்துட்டு போங்க மறக்காம. சரியா? சரிக்கா. சரி பாக்கியா. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கவர்ல போட்டு வச்சிருங்க. இல்லனா மத்தது எல்லாத்துலயும் பூ வாசனை வந்துரும். சரி. சரிக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேக்கா. போ ராஜி, போய் வச்சிட்டு வா. போ. சரி, பாத்துக்க. ம். ஓ ஓஹோ, பூ வரைக்கும் வந்துருச்சா?